நானும் நேரும் பிரச்சாரத்துக்கு போகிறப்போ நல்ல ஒரு பார்ஷ் அப்பார்ட்மெண்ட்டு, அதாவது ஒரு வீட்டுக்கு 2 கார் பார்க்கிங், எல்லாமே வாடகை கூட இல்லை, ஓன் ஹவுஸ். அங்கே வந்து ஒரு மூலையில் ஒரு 5 லேடிஸுங்க நிற்கிறாங்க. அந்த பொம்பளை ஃபஸ்ட்டு கேட்டதே, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஏளனமாக இருக்குதா இன்னொன்று என்ன அப்படின்னதுக்கு, ஏன் எல்லாத்துக்கும் ஓட்டு காசு கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் காசே வரலங்கிறாங்க. அவ்வளோ பார்ஷ் ஃபேமிலி. 300 ரூபா தான் ஓட்டு கொடுத்தோம், காசு எங்கன்னு கேட்குறாங்க. இந்த உங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் ஏழ்மையான ஒரு மனநிலை சூழ்நிலையில் இருக்கிறப்ப, இப்போ நாளைக்கு இந்த இட்லி கடைலாம் போட்டிருப்பாங்க ரோட்டில். அது இந்த ஆர்கே நகரில் தான் நாங்கள் எலெக்ஷனுக்கு போனப்போ சொன்னாங்க, 10,000 ரூபா கொடுக்குறான். நாங்கள் போய் டிஎம்கேல பேசுகிறப்ப டிடிவிக்கு தான் என் ஓட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுதுங்க எல்லா பொம்பளைங்களும். தம்பி ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தியா, அவள் வந்து அதிகபட்சம் இட்லி கடை வச்சுருக்குது, ஒரு மாவு பேக்கெட்டுக்கே வாங்கிட்டு வருதுன்னா வெயி, அரைச்சிட்டு வருது தான், பட் ஒரு வேறு பேக்கெட்லேயே எடுத்துகிட்டு வந்தால் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு மாவு பேக்கெட் வாங்கிட்டு வந்தால் ஒரு 20 இட்லி ஊற்றும். ஒரு இட்லிக்கு 1 ரூபா விற்கிது அப்படின்னா 20 ரூபா கிடைக்கும். அப்போ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 10 ரூபாய்க்காக தான் 6 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சு 10 மணி வரைக்கும் உட்காந்துருக்குது. அதுக்கு நீ சொல்கிற காசு பெரிய விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற ஃபேக்டர். நான் கேட்குறது பார்ஷான அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க முதற்கொண்டு. அததான் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ அவங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு கொடுன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அப்போ நாளைக்கு காஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அதிகமாகிறப்ப அரசியல்வாதிகள்கிட்ட நேர்மை கருமை எருமையெல்லாம் எதிர்பார்க்காது. அரசியல்வாதிகள் கிட்ட நேர்மை கருமை எருமை இல்லை, இது இல்லைதான், இது முடியாது. நீங்களே சொல்றீங்க எந்த கட்சியில பணம் கொடுக்காம இன்னைக்கு போய் அரசியல சந்திக்கிறாங்க. முடியாதுங்க, தோக்க சொல்றீங்க. நீங்க சொல்ற இதே கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், திமுக கிட்ட இருந்து பணம் வாங்கி தானே மக்களை போய் சந்திக்கிறாங்க. வேற வழி இல்ல, எலெக்ஷனுக்கு வேலை பார்க்கணும். ஜெயிக்கணுமா சும்மா போகணுமா மேடம்? 2 விஷயம். ஒண்ணு அது கட்சியோட தனிப்பட்டது, நான் அதை சொல்ல. இல்ல நான் கேட்கறது பார்க்கும்போது அல்ல, நீங்க சொல்றதுக்கு தான் வரேன். 2 விஷயம். ஒண்ணு, நாளைக்கு நீங்க ஜெயிக்கணுமா வேணாமாங்கிற இடத்துல பணம் நிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஒண்ணு. 2வது விஷயம், நியாயமா சம்பாரிச்ச எவனும் நாளைக்கு அரசியலை தேர்ந்தெடுக்க மாட்டான்.